தம்பி இன்னும் 80 நாள் தான் இருக்கு, இப்படியே போனிரண்டா சரிப்பட்டு வராது, இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி உனக்கே தெரியாது நீ 7:30க்கு என்ன வகுப்புக்கு போறேன். என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா. என்ன படிக்கணுமோ அதை தவிர எல்லாத்தையும் யோசிப்பான். இவ்வளவு நாளாச்சும் உங்க வீட்டுல உன்ன பைத்தியம் நச்சு கொண்டுதான் இருந்திருப்பாங்க, இப்ப உனக்கு பைத்தியம் பண்ணி முடிவெடுத்திருப்பாங்க. உனக்கு என்ன பிரச்சனைண்டா உனக்கு என்ன பிரச்சனை தெரியாதான் இந்த பிரச்சனை. அது விளங்குதா? பழமையா படிக்கிறத விட கூட படிக்கிறாய், ஆனா உனக்கு படிக்காத மாதிரியே ஃபீலா. அப்ப பிரச்சனை நீ 31 எடுக்கிறன்றதா, மற்றவன் 45 எடுக்கிறான். இந்த மூளையை அப்ரிஷியேட் பண்ண பழகு. அவன் உன்னை திட்டுறாங்க பேசுறாங்க எதுவும். But one thing parents have to understand is வணக்கம் பிள்ளைகளே, வெல்கம் டு டிப்ரெஷன் டிகோட் 80 days வேதனைகள். உங்களுக்கு ஆல்ரெடி நான் 90 days சோதனைகள் போடுறேன். அந்த 90 days சோதனைகளுக்கு வந்த அபரிமிதமான அந்த அன்பை பார்த்து நான் உங்களுக்கு அடுத்த சோதனை செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் தட் சோதனை. சோ அந்த சோதனையில நான் உங்களுக்கு பெரிமலா ஆண்டியாலையும் பாத்திமா ஆண்டியாலையும் நிறைய பிரச்சனை வந்து யோசிச்சேன். பட் இவருக்கு இப்பதான் விளங்கும் உங்களுக்கு அதையும் தாண்டி, அதாவது இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி உனக்கு அதெல்லாம் யுஜூபி மேட்டர். அதையும் தாண்டி உனக்குள்ள ஒரு 1000 பிரச்சனை இருக்கு. ஸோ இந்த 1000 பிரச்சனை ஒரு 500 பிரச்சனையாச்சு நான் சால்வ் பண்ணலாமே. சோ அதுல இருக்க பேசிக் நான் உங்களோட ஃபீட்பேக்ஸை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டும், யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டும் சில விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கேன். இதை பிள்ளைகளுக்கு பேசிக்கா சொல்லணும்ன்றதை பேஸ் பண்ணி வச்சுக்கொண்டும் அதான் பார்த்தேன். வேணும்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற இப்ப திருப்பி இன்னொரு சீனாரியோ போ, அன்றைக்கு உங்க வீட்டை நடக்கிற சீனாரியோ போனா இல்ல, இப்ப டியூஷன்ல நடக்கிற சீனாரியோக்கு போ. விடிய காத்தால டியூஷனுக்கு போவேன். ப்ராப்ளம் என்னண்டா நீ 7:30க்கு டியூஷனுக்கு போவ. பட் முதலெல்லாம் உனக்கு பரவாயில்ல, டைம் டேபிள் ஞாபகம் இருக்கு. இப்ப நீயே ஒரு அறகுறையாத்தான் இருப்ப. அதாவது உனக்கே விடிய காத்துல 7:30க்கு டியூஷன், அம்மா விடிய காத்துல போனது அடிய பிள்ளை எலும்படி கிளாஸ் அடி என்று சொல்லி எழுப்பினாதான் நீ எலும்ப. அப்படி போற உனக்கு அவங்க ஒரு சாய்ஸ், ஒரு புது சர்ப்ரைஸ் ஒன்று வச்சிருப்பாங்க. டைம் டேபிள் சேஞ்ச், அந்த கிளாஸுக்கு இந்த டைம் டேபிள், இந்த கிளாஸுக்கு அந்த டைம் டேபிள், எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேற டைம் டேபிள், பிளேன் டி வேற டைம் டேபிள், புதுசா ஒரு டைம் டேபிள் போட்டு உனக்கே தெரியாது நீ 7:30க்கு என்ன வகுப்புக்கு போறேன். சரியோ, உனக்கே தெரியாது நீ 7:30க்கு என்ன வகுப்புக்கு போறேன்னு. சரி, அதை முடிஞ்சு எல்லாம் போற முடிஞ்சு எப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக வேண்டாம். இந்த 7:30 வகுப்பு 9:30க்கு முடிய அடுத்த அந்த 9:30 to 10 மணி இருக்கலாம். அங்கதான் ஒரு உச்ச கட்டத்தை பார்க்கலாம். பீக் சம்பவம் நடக்கும். அதாவது இவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸோட காய்ச்சி கொண்டது நீ, உனக்கு சம்டைம்ஸ் ஒரு கோமாலும் உங்க ஃப்ரெண்ட் யாரண்டே லைட்டா டவுட்டா இருக்கு, சுவரோட போயிருந்து கிளம்பி கொண்டிருப்பேன். இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணம். அதுக்கு முன் வகுப்பு 7:30 வகுப்புலதான் உன்னை இன்னும் ஏத்தி விட்டுருப்பாங்க. தம்பி இன்னும் 80 நாள் தான் இருக்கு, இப்படியே போனிரண்டா சரிப்பட்டு வராது, நீ பாஸ் பேப்பர் செய்ய வலிக்கிறோம். நீ இப்பதான் தியரி கோப்பி எடுத்து எழுத வலிக்கிட்டு இருப்ப. இப்பதான் தியரி கோப்பி எடுத்து ஷோர்ட் நோட்ஸ் எழுத வலிக்கிட்டோம். அவங்க சொல்லுவாங்க தம்பி இந்நேரம் நீ பாஸ் பேப்பர் செய்ய தொடங்கி இருக்கணும். பாஸ் பேப்பர் செய்யாட்டி பிரச்சனை இல்ல, செகண்ட், அதாவது உனக்கே டவுட் வராது நீ செகண்ட் செய்யா ஃபர்ஸ்ட் செய்யா. அவங்க கன்ஃபியூஸ் தலையில முத்திர குத்துவாங்க, தம்பி நீ செகண்ட் செய்தார் கதையே இல்ல. அதுவும் நீ பாஸ் பேப்பர் இல்ல, தியரியும் இப்பதான் ஒரு 1/2 தம்பி நீ செகண்ட் செய்ய நீ தேர்ட் செய்தான் தம்பி. சும்மா வேற லெவல்ல உனக்கு ஒரு முத்திர ஊத்தி விடுவாங்க. அந்த டிப்ரெஷனும் சேர்த்து வந்து என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா என்று நீ சுவரோட கிளம்பிட்டு இருப்ப. சரி, அது முடிஞ்சு 10:30 வகுப்புக்காச்சும் டிப்ரெஷன் குறைக்கலாம். நாங்க எங்கட வேலையே டிப்ரெஷன்களை ஏத்துறத. சரியோ, இப்படி எல்லாம் டிப்ரெஷனை தாண்டி நீ வீட்டை வந்து கொப்பிய திறப்ப பாத்தியோ, கொப்பிய திறந்து அடுத்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்ன படிக்கணுமோ அதை தவிர எல்லாத்தையும் யோசிப்பேன். நேற்று படிச்சது மறந்துட்டுது, நாளைக்கு படிக்க வேண்டியது லோடா கிடக்கு, இன்னும் 9 நாள் தான் இருக்கு, அதுல இன்னும் பேப்பர் செய்யல, தியரி முடிக்கல, முடிச்சது ஞாபகம் இல்ல, மறந்த ஞாபகம் இல்ல, அம்மா பேசுறா அப்பா பேசுறா, நாளைக்கு எக்ஸாம், நாளைக்கு அது இது இதண்டு ஒரு போராட்டமே பண்ணுவதே. படிக்கிறத விட மிச்சம் ஒரு மணித்தியெல்லாம் இருப்பேன். நான் அடிச்சு சொல்றேன் 55 நிமிஷம் அலம்புவேன். எது உண்ட மூளையோட நீயே எலம்பு. இவ்வளவு நாளாச்சும் உண்ட வீட்டுல ஒண்ணு பைத்தியம் நச்சு கொண்டுதான் இருந்திருப்பாங்க. இப்போ உனக்கு பைத்தியம் மட்டும் முடிவெடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் கேட்டு பேர் சிலவேளை அம்மா மாதிரி உனக்கு தெல்லிப்படையில புக்கிங் கூட போட்டிருப்பாங்க. சிலவேளை தெரியல, அம்மா கொண்டு சாப்பாடு தருவா, இது சாப்பிடு, சாப்பிடங்க என்ன யோசனை, இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சிடும், சாப்பிட்ட கையோடய பேனி எடுத்து கொப்பியில் எழுது. எது சாப்பிட்டு இடியப்பமும் சொல்லியும் அப்படியே பேப்பர்ல வழி. சரி, அதுதான் 10 சிலது சாப்பிட்ட கோப்பையை கொண்டு வாஷ்ரூம்ல கழுவும், கிச்சன்ல கழுவா, வாஷ்ரூம் கிச்சன் அங்கே இருக்கு வாஷ்ரூம் அங்கே இருக்குன்றதே மறந்து சிலது வாஷ்ரூம்லயே மட்டியா போயிடும். அதாவதுடா உங்க வீட்டுல என்ன இருக்குன்றது உனக்கே தெரியாத அளவுக்கு நீ உச்சக்கட்ட டிப்ரெஷன்ல இருப்ப. ஓமா இல்லையா? அதாவது நீ என்ன உனக்கு என்ன பிரச்சனைண்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதான் உண்ட பிரச்சனை. அது விளங்குதா? முதல் உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதான் உண்ட பிரச்சனை. ஓமா இல்லையா? சோ உனக்கு என்ன பிரச்சனைன்றது அனலைஸ் பண்ணத்தான் ஐ ஆம் ஹியர். ஓகே, லெட்ஸ் வெல்கம் டு டிப்ரெஷன் டிகோட் 80 days வேதனைகள். சோ நான் ஒரு பிபி மற்றது யூடியூப் பாக்குறாக்களும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். தயவு செய்து உங்களோட பேரண்ட்ஸை நீங்க இந்த வீடியோ பார்க்க வைங்க, அல்லது உங்களோட பேரண்ட்ஸை கூட்டி வந்து வீடியோ நீங்க பாக்க உங்களோட பேரண்ட்ஸையும் கூட்டிக்கொண்டு வந்து இருக்குங்க.
பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் ஃபார் பேரண்ட்ஸ் ஆல்சோ. பிகாஸ் எனக்கு வந்த ஃபீட்பேக்ஸ்ல பேரண்ட்ஸை பத்தியும் வந்திருந்தது. திருப்பியும் சொல்றேன், பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு வயசும் இல்லை, எனக்கு எந்த ஒரு மெச்சூரிட்டியும் இல்லை. ஜஸ்ட் ஒரு பிள்ளைங்க மைண்ட் செட்ல நீங்க உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட என்ன கன்வே பண்ண முடியாம இருக்கோ மேபி அதை நான் கன்வே பண்ணலாம் தான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல. பிகாஸ் நீ என்ன யோசிக்கிறன்றது எனக்கு விளங்கும் இல்லோ. சோ அதனால நான் என்ன செய்யறேன், இந்த விஷயம் சொல்றேன். சரி, முதலாவது நான் ஒரு கதைக்கு வரும். அடே, ஒரு லைப்ரரி இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த லைப்ரரியில வந்து நீ வந்து புக்ஸ் வந்து நீ ஒவ்வொரு புக்கா கொடுக்குற, அந்த லைப்ரரிக்கு வந்து நீ ஒவ்வொரு புக்கா கொடுக்குற. அப்படி நீ ஒவ்வொரு புக்கா கொடுக்குற, அந்த லைப்ரரியன் என்ன செய்யணும், அதை பொருத்தமான ஷெல்ஃப்ல எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எங்கட மெடிக்கல் ஃபேக்கல்டி லைப்ரரி எடுத்தா அனட்டமி புக்ஸ் எல்லாம் அனட்டமி ஷெல்ஃப்ல இருக்கணும். கனம் கொண்ட எல்லா கனங்கும் ஒண்டா இருக்கணும். நாங்க கொண்டே வேற வேற மேசையில வச்சாலும் அவங்கள எடுத்து சரியா அடுக்குவாங்க, பெர்ஃபெக்டா இருக்கும். அது யார்கிட்ட வேலை, லைப்ரரியன். ஓகே, நீ அடுக்கி வைக்கணும், அடுத்த விஷயம். பட் லைப்ரரியன் வேலை. யாராவது லைப்ரரியன் செய்யற வேலையை குழப்பினா, யாராவது லைப்ரரியன் செய்யற வேலையை குழப்பினா லைப்ரரியன் கொண்டே கண்ட பாட்டுக்கு அடுக்குவார், இல்ல சம்டைம்ஸ் அடுக்காமலே விட்டுருவார். கண்ட பாட்டுக்கு அடுக்கினதும் பிரச்சனை இல்லை, புக் ஷெல்ஃபுக்கு போயிட்டு தானே. கண்ட பாட்டுக்கு அடுக்கினா பிரச்சனை எனக்கு சொல்லு, புக் அடுக்கப்பற்றும், அதை திருப்பி எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? அனாட்டமி புக் போய் பிசியோலஜிக்கல இருந்தங்கடா போய் தேடி கண்டுபிடிக்க போறேன், பிசிக்ஸ் புக் போய் கெமிஸ்ட்ரி செக்ஷனுக்கு இருந்தங்க தேடி கண்டுபிடிக்க போறேன். இந்த பிரச்சனை உனக்கு விளங்குதா? சோ இப்படி இருக்கேக்க உன்னால செய்யல. அப்ப அந்த லைப்ரரியே டென்ஷன் ஆக்குவாயாக இருந்தால், அந்த லைப்ரரியை நீ டென்ஷன் ஆக்குவாயாக இருந்தால் உன்னால வேலை செய்ய முடியாது. இதுதான் உனக்கு நடந்துருக்க பிரச்சனை. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ டெய்லி படிக்கிறாய், வளமையா படிக்கிறத விட கூட படிக்கிறாய், ஆனா உனக்கு படிக்காத மாதிரியே ஃபீல் ஆகும். நீ என்னதான் படிச்சாலும் உனக்கு எக்ஸாமுக்கு மார்க்ஸ் வராத மாதிரியே ஃபீல் ஆகும். நீ என்னதான் பேப்பர் செஞ்சாலும் எனக்கு இன்னும் சாட்டிஸ்பேக்ஷன் லெவல் வரையிலேயே நான் படிக்கிறது காணாத டிப்ரெஷன்லேயே இருக்கு. ஈவன் டாப்பர்ஸ், the very much toppers will have the depression because I had that depression. எனக்கும் அந்த டிப்ரெஷன் இருந்தது, நானும் இருந்தேன். பெர்ஃபெக்டாவே இருந்தாலும் எங்கெங்க பிரச்சனை வரும் டிப்ரெஷன் இருக்கு. ஓமா இல்லையா? நீ எவ்வளவு படிச்சாலும் படிக்கல, இன்றைக்கு படிச்சது நாளைக்கு மறக்குது, எக்ஸாம்ல மார்க்ஸ் வரையில டென்ஷன் உனக்கு இருக்கா இல்லையா? ரீசன் உங்களோட லைப்ரரியன்ல இருக்கிற பிரச்சனை, உங்கள இருக்கிற பிரச்சனை இல்ல, லைப்ரரியன்ல இருக்கிற பிரச்சனை. உனக்கு தெளிவா விளங்கப்படுத்துறேன்னு பாரு. உங்களோட பிரெயின்ல வந்து அமிக்டலான்னு ஒரு பார்ட் இருக்கு, ஹிப்போ கேம்பஸ் ஒரு பார்ட் இருக்கு. ஹிப்போ கேம்பஸ் ஒரு பார்ட் இருக்கு, ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துருப்பேன், ஹவு டு ட்ரெயின் யுவர் பிரெயின். இதெல்லாம் நான் பேர் தேவையில. டிஎஃப்சி ஒரு பார்ட் இருக்கு. உனக்கு நான் விளங்குற மாதிரி சொல்றேன். இதுதான் உங்க லைப்ரரியன், இதுதான் உங்க லைப்ரரியன். இவர் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றவர். இவரோட திங்கிங், இங்க ஒரு விஷயத்த ஆழமா விளங்கி உள்வாங்குவீங்களே, அதுக்கு காரணம் இவர். சோ திஸ் இஸ் யுவர் லைப்ரரியன். இப்ப பிரச்சனை என்னடாடா, உனக்குள்ள வார தோட்ட பார்ப்போம். நீ படிக்கல என்ற தோட் ஏன் உனக்கு வருது? எக்ஸாம் அடுத்த வருஷம் மட்டும்தான் அந்த தோட் வருமாடா உனக்கு? எக்ஸாம் அடுத்த வருஷம் மட்டும்தான் உனக்கு அந்த தோட் வருமாடு? வராதானே? இன்னும் 80 நாள் தான் பிரச்சனை. சோ எக்ஸாம் இஸ் நியர், எக்ஸாம் கிட்ட இருக்கு என்ற ஒரு தோட் உன்னை என்ன மைண்ட் செட்டுக்கு கொண்டு போகுது? ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்டுக்கா, காம் மைண்ட் செட்டுக்கா? ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்டு. அந்த ஸ்ட்ரெஸ் மைண்ட் செட்டை இந்த அமிக்டலா உணர்ந்துடும். இந்த அமிக்டலான்ற பார்ட் வந்து இந்த எமோஷன்ஸுக்கு காரணமான பார்ட். சோ இந்த அமிக்டலா என்ன செய்யும்னா, 2 ஹோமோன்ஸ் செக்ரீட் பண்ணும். ஒன்று வந்து கோர்டிசோல், இன்னொன்று அட்ரினலின். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்ரினலினை செக்ரேட் பண்ணும். இது சடனா செக்ரீட் ஆகும், இது கொஞ்சம் லேட்டா. யோசிப்பேன் நான் உனக்கு நடக்கிறதா இல்லைன்னு பாரு. நீங்க இந்த எக்ஸாம் பயத்துல சம்டைம்ஸ் இந்த எக்ஸாம் பய சீரியஸா வரைக்கும் உனக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும், நடுங்கும். அதாவது நீ ஃபேனுக்கு கீழே இருந்தாலும் உனக்கு உடம்பெல்லாம் கீழே இருந்து மேல வரைக்கும் வேர்க்கும். யார் கூப்பிட்டாலும் அந்த ஒரு மூச்சு கூட வாங்குற மாதிரி, தலை இடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்குமே. ஒண்ணுமில்ல, அட்ரினலின் வேலை. ஹார்ட் பீட் கூடுற மாதிரி, நீயே கையை வச்சு பார்த்தோம்னா கேட்கு 120 150 வரைக்கும் போகும். எல்லாத்தையும் கேட்கற அட்ரினலின் வேலை. அதுக்கப்புறம் கோர்டிசோல் வரும். அந்த டென்ஷன்ல நீ ஐயோ ஓகே, இந்த டென்ஷனை குறைக்கணும்னா படிக்கணும். நீ டென்ஷனுக்கு போவாய். நீ டென்ஷனுக்கு போக ஒன்றும் மண்டைக்கிறார், சில பேர் கையெல்லாம் பேருக்கும் பயங்கரமா. சோ ஒன்றும் மண்டைக்கிறார். அதுக்கு காரணம் கோர்டிசோல். பிகாஸ் இந்த கோர்டிசோல் என்ன செய்யும்டா, ஹிப்போ கேம்பஸ் ஆக்ட் பண்ணும். இந்த ஹிப்போ கேம்பஸ்ல வந்து கோர்டிசோல் ரிசெப்டர்ஸ் இருப்பினோம்டா, இதை வந்து ஆக்டிவேட் பண்றதால லைப்ரரியன் தடுமாறுவேன். சோ இவர் தான் உங்க மெமரி லைப்ரரியன். நீ சேர்க்கிற எல்லாத்தையும் ப்ராப்பரா கொண்டே அரேஞ்ச் பண்ணி இதை இந்த ஷெல்ஃப்ல தான் வைக்கணும்ன்றதை தீர்மானிக்கிறது இந்த ஹிப்போ கேம்பஸ். அப்ப இவர் குழம்பிட்டாருண்டா, உனக்கு எல்லாம் உள்ளுக்கு போகும் ஆனா ஒன்றும் ஸ்டோர் ஆகாது. எல்லாம் ஸ்டோர் ஆகுற மாதிரி இருக்கும் ஆனா ஒன்றும் ஒழுங்கா ஸ்டோர் ஆகாது. இப்ப விளங்குதா? எல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எக்ஸாம்ல கேட்ட எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும். எல்லாம் உள்ளுக்க போற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்த நாள் பார்த்தா படிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னு விளங்குதா? பிகாஸ் நீ ஏத்துற எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸோட தான் ஏத்தி கொண்டிருக்கு. உங்க எக்ஸாம் ஃபியர் என்ற ஸ்ட்ரெஸ், எக்ஸாம் வருதுன்ற ஸ்ட்ரெஸ் அமிக்டலாவை தூண்டுது. அதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வருது. அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஹிப்போ கேம்பஸ் டிஸ்டர்ப் பண்ணுது, உங்க மெமரி லைப்ரரியை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால உனக்கு உள்ளுக்க போகுது. விளங்குதா?
அப்ப உன்னோட பிரச்சனை என்ன? இதை நீ கட் பண்ணுவாயாக இருந்தால் இங்க இருந்து ஹோமோன்ஸ் வருமாடா, இங்க இருந்து ஹோமோன்ஸ் வருமா, இங்க இருந்து ஹோமோன்ஸ் வரடி, இது நிம்மதியா இருக்குமா இல்லையா, உங்க லைப்ரரி ஒழுங்கா வேலை செய்யும். இதுக்கு நான் சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன். பிகாஸ் உனக்கு தெரியும் எனக்கு என்ன 6 நாள்ல எக்ஸாம், 25ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் தெரியுமோ, எனக்கு எக்ஸாம். ஐ மீன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றது 20ஆம் தேதி நினைக்கிறேன்டா, உங்களுக்கு 22ஆம் தேதி வரும் யூடியூப் கார, இட்ஸ் ஃபைன். சோ அண்ணா அது ஒரு பிரச்சனை. அப்ப நான் அதுல இருந்து வெளியில வந்து உனக்கு இப்பெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கேன். எனக்கு இப்ப 25ஆம் தேதி எக்ஸாம், என்னோட படிக்கிற விஷயங்கள்லாம் இப்ப ஒரு செக்ஷனும் படிச்சு கொண்டிருப்பாங்க, ஒன்றும் இல்லாம உனக்கு வந்து விழா காய்ச்சி கொண்டிருக்கு. ரீசன் பிகாஸ் என்னாலதான் கட் பண்ணிட்டு எனக்கு தேவையானது, எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பிரச்சனை நான் சொல்றேன். ஓகே ஃபைன். சோ பிரச்சனை உனக்கு விளங்குது, இதை கட் பண்ணா சரியாண்டு, இது எப்படி கட் பண்றது, இது ஏன் வருது என்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்க அலுவல முடிப்போமா, சிம்பிள் விஷயம். சோ அப்ப இந்த பிஎஃப்சி என்னத்தை ஹெல்ப் பண்ணுதுன்னு பாக்க இல்லையா, என்ன பிரச்சனைடா உனக்கு அட்ரினலின் வரைக்கும். உண்மையா அட்ரினலின் வந்து இப்ப நாங்க ஒரு ஹியூமன் தானடா, நாங்க ஹியூமன் வந்து ஹோமோசேபியன்ஸால டெவலப் பண்ணாங்க தானே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரினலின் வந்து நார்மலா என்னத்துக்காக சுரக்கப்படும் சொல்லலாம், நாய்குலைக்கும் தெரியுமோ, நாய்குலைக்க நடுங்குவா தெரியுமோ, அப்பர் பிரம்படுத்தா நடுங்குவா தெரியுமோ, அந்த மாதிரி சம்பவங்கள்ல வரதான் இந்த அட்ரினலின். அப்ப நீ எனக்கு சொல்லு, அதோட ஸ்ட்ரெஸ் ஹோமோன் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது, உன்னுடைய ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனுக்கு போற நாய்களை கேட்க ஓடேக்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க உனக்கு அந்த விஷயம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, நீ என்ன செய்யற சொல்லப்போ, அட்ரினலின் இருக்கேதான் நீ படிக்கிற, எப்படி காமா செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி, பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டிய நீ சிம்பத்தட்டிக்குள்ள செய்யற, டென்ஷனுக்குள்ள செய்யற. டேய் புலி உன்ன துரத்தேக்க பூக்கும் தாவரங்களின் பல்கவை படிச்சா உனக்கு மண்டைக்குள்ள மடையில கேட்கிறேன், புலி உன்ன துரத்துது, நீ இருந்து பூக்கும் தாவரங்கள் 2 வகைப்படும் என்று படிச்சா மண்டைக்குள்ள இருமா, மெனச்சாட்சி படி யோசி. அப்ப என்னன்ற அட்ரினலின் இருக்கே உனக்கு மண்டை வேலை செய்யும். அப்ப உனக்கு விளங்குதா நீ 80 நாளையும் வேஸ்ட் ஆக்க போறேன்றது உனக்கு விளங்குதா, முதலாவது 80 நாளையும் நீங்க நாசமாக்க போறீங்கன்றது உங்களுக்கு விளங்குதா, 80 நாளைக்கு நீ இப்படியே தான் இருப்ப. நான் அடிச்சு சொல்றேன், 80 நாளைக்கும் படிக்கிறேன் இருந்து ஒன்றையும் படிக்காம இருந்து கடைசி நேரம் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன்ல சாக போற, இதான் நடக்க போற விஷயம். அப்ப அமிக்டலா ஏன் அப்படி செய்யுது, பிகாஸ் இந்த அட்ரினலின் என்ற ஹோமோன் என்ன செய்யும்டாடா, இந்த அட்ரினலின் என்ற ஹோமோன் இப்ப பிகாஸ் ஒரு நாய்களை கேட்க நீ என்ன செய்யணும், ஃபாஸ்டா ஓடணும், அப்படிப்பட்ட இஷ்யூஸ் இருக்குதான், எண்டவுண்ட கால் மசில்ஸ் அதுகளுக்கு வந்து பிளட் சப்ளை கொடுக்கணும், அதுகளுக்கு பிளட் சப்ளை கூட பிரெயினுக்கு போற பிளட் சப்ளை என்ன செய்யும்டா, மிச்சங்களுக்கு பிளட் சப்ளை நீ கூட்டினா இங்க போற பிரெயின் சப்ளை என்ன செய்யும், குறையும். பிகாஸ் இந்த திங்கிங் பார்ட் அப்ப வேலை செய்ய தேவையில்லை, பிகாஸ் உனக்கு அது இன்ட்ரின்சிக்காவே நாய்களைச்சா ஓடணும்ன்றது இருக்கு, அதுக்கு நீ யோசிச்சு ஓட தேவையில்லை, தானா ஓடும். அப்ப இந்த திங்கிங் பார்ட் மெமரி பார்ட்ஸ் வேலை செய்ய தேவையில்லை. அப்ப என்ன செய்யும்டா, இந்த பிஎஃப்சிக்கும் ஹிப்போக்கும் போற பிளட் வந்து குறையும், பிளட் அளவு வந்து குறையும். ஏற்கனவே இது டிப்ரெஷன்ல தான் இருக்கு, ஏற்கனவே இது டிப்ரெஷன்ல இருக்கு, நீ வேற பயங்கரமா டென்ஷன்ல டாஸ்க் போடுறதால அட் த சேம் டைம் இப்ப சாப்பாடும் இல்ல, இப்ப சொல்லி இது குழம்பி செத்துருமா இல்லையா, இது குழம்பி செத்துருமா இல்லையா, இது எல்லாத்தையும் மேட் பண்ற விதமா நீ ஒன்று செய்வ, ஐயோ என்னால படிக்கலாம் இருக்கேன்னு சொல்லி நான் நித்திரையை குறைச்சி 2-3 மணி நேரம் தான் நித்திர கொள்வேன். ஒரு மெமரி கன்சல்டேஷனுக்கு 7 hours நித்திர தேவையடா, மெமரி ஒழுங்கா கன்சல்டேட் பண்றதுக்கு 7 hours நித்திர தேவை, நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்ப சொல்லு, அவன் பாவமா இல்லையா, நினைச்சாட்சி படி சொல்லு, அவன் பாவமா இல்லையா, நீ அவனை எவ்வளவு பாவப்படுத்துறான்னு டென்ஷன்ல படிக்கிற அவனுக்கு இயலாது, பிளட் சப்ளை கொடுக்குறா இல்ல அவனுக்கு இயலாது, நித்திரையும் கொள்றா இல்ல, இதுக்கு பிறகும் படின்னு கேட்டா அவன் என்னன்னு படிப்பான் சொல். நீ ஒருத்தன், அதாவது இப்ப பிழை யாருலன்றது விளங்குறோம், அந்த 80 பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறது பிள்ளையா, அந்த 80 பேரால நீ இவனை கொடுமைப்படுத்துறது பிள்ளையா, நீ இவனை கொடுமைப்படுத்துறதான் பிள்ளை. இப்ப உங்களுக்கு எவ்வளவுதான் நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அண்ணாண்ட கிளாஸுக்கு வர முதல்ல அந்த 10 minutes நீ சாங் உனக்கு ஒரு புதுசா ஒரு உள்ளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும் தெரியுமா, அது என்ன சாங்ஸ் நான் போட்டாலும், அது எந்த சாங் போடுறன்றதுல இல்ல, நான் சாங் போடுறன்றதோ நான் கூஸ் பம்ப்ஸ் யோசிப்பேன், நான் சாங் போடுறன்றதோ நான் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னு தெரியுமா, நீங்க அதை ரசிக்கிற, நீங்க யூ ஜஸ்ட் என்ஜாய் தட். நானே இன்றைக்கு இந்த 2 பாட்டு போனேன், 2 மார்கழி திங்களும் ராராவும் ஏன் போட்டாண்ட ரீசன் அந்த மிருதங்க பீட். அண்ணா ஒரு மிருதங்க ஃபேன், எனக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியாது, பட் அந்த மிருதங்கத்துல வர இந்த சத்தம் பெற தெரியும் மிருதங்கத்துல, அதுக்கு நான் பயங்கர ஃபேன், ஒரு வேற லெவல் ஃபேன் நான் மிருதங்கத்துக்கு. சோ அதுல நீ பாக்க அந்த மார்கழி திங்கள்ல பாக்க நான் எல்லாம் என்ன செய்வேன்னா லிரிக்ஸை 0க்கு விட்டுருவேன், லிரிக்ஸை 0க்கு விட்டு பிஜிஎம் மட்டும் கொண்டு வேற லெவலில் அந்த மிருதங்க அது போய் கொண்டு கேட்க நல்லா இருக்கும். பிகாஸ் அது என்ன செய்ய மாட்டோம், உள்ளுக்கு எனக்கு கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு குழுகுழுன்னு ஒரு ஃபீலிங் வரும், ஜஸ்ட் உடனே பிரெயின் வந்து எனக்கு வைப் ஆகும், அதை வைப் ஆகி ஒரு அட்ஜஸ்ட் ஆகி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் வரும், ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட். இந்த ராரா கையெல்லாம் ராரான்னு அந்த பெண் அந்த போர்ஷனை நீ கேட்டு பேர் 2 விதமான மிருதங்க பீட் வரும். அப்ப இதெல்லாம் நான் ஏன் நோட் பண்றேன் தெரியுமா, இவனை ஆக்டிவேட் பண்றது, பிகாஸ் இதுதான் என்னுடைய திங்கிங் பார்ட்.
இதுதான் உன்னுடைய திங்கிங், உன்னுடைய ரசனை எல்லாத்தையும் காரணமான பாட்டு இது. சோ நான் இப்படி பாட்டு கேட்பதன் மூலம் இவருக்கான பிளட் சப்ளைய கூட்டுறேன். அட் த சேம் டைம் நான் இந்த மைண்ட காம் பண்றேன். அது எனக்கு விளங்குதா? நான் இந்த மைண்ட காம் பண்றேன்டா. பிகாஸ் எனக்கு பாட்டு கேட்கறது நான் தெரிஞ்சு நான் இந்த ஹெட்போனோட தான் தெரியும். நான் பாட்டு கேட்கறது காரணமே என்ன காம் பண்றது. காம் பண்ணா இந்த பிரச்சனையும் இல்லை. சோ ஆட்டோமேட்டிக்கா ஹிப்போல இருக்க ஸ்ட்ரெஸ் குறையுமா இல்ல. இப்ப விளங்குது உனக்கு ஏன் அண்ணாண்ட கிளாஸுக்கு வரைக்கும் மட்டும் ஸ்ட்ரெஸ். நான் என்ன உனக்கு என்ன மந்திரமாடா போடுறேன் இல்ல கேட்கிறேன். ஏன் உனக்கு ஸ்ட்ரெஸ் குறைன்றது விளங்குது. பிகாஸ் உனக்கு எடுத்த உடனே பிள்ளைகளே இன்றைக்கு இந்த பாடம் படிப்பு மட்டும் ஹெடிங் போட்டு படிப்பிக்கிறேன். வந்தோன்னு கொஞ்சம் உன்னோட கதைச்சு ஃபுட்டை இன்ட்ராக்ட் பண்ணி உனக்கு இருந்த சொந்த கதை சோக கதை எல்லாம் கேட்டு உங்களோட கொஞ்சம் நேரம் கதைச்சு உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். பிகாஸ் இது ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு பிறகு நான் உனக்கு தெரியும் நான் உனக்கு நோட்ஸே தர இல்லை. உனக்கு இந்த வரைக்கும் நான் நோட்ஸ் வந்து இல்லை. நீங்க சில பேர் நீங்களே கமெண்ட்ல போட்டுருக்கீங்க அண்ணா நாங்க காப்பி யூஸ் பண்றது இல்லை. பட் ஞாபகம் இருக்கு. வை? பிகாஸ் நீ சேர்க்கிறது காம் மைண்ட் செட்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஒரு என்ஜாய்மெண்டா பப்கார்ன் வச்சு கொண்டு கிளாஸ் பாக்குற. நீ பப்கார்ன் வச்சு கொண்டு கிளாஸ் பாக்கி சந்தோஷம். இப்ப விளங்குதா ஏன் நீங்க சொல்றீங்க அண்ணா உங்கள்ட்ட படிக்கிற ஒன்றும் மறக்குது இல்லையா? நான் ஒரு மந்திரமும் மாயமும் பண்ணல. நீ காமா படிக்கிற, நல்ல பிளட் சப்ளையோட என்கேஜ்டா படிக்கிற, இப்போ வடிவா ஞாபகம் வச்சிருக்கணும். வேற லெவல்ல ஞாபகம் வச்சிருக்கு. விளங்குதா? திஸ் இஸ் த பேசிக் ப்ராப்ளம் தட் யூ ஹேவ். அப்போ உனக்கு நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? இன்றைக்கு நான் உனக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி இல்லாம பண்றது? இந்த எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி இல்லாம பண்றது? இதுதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை. இந்த விஷயம் விளங்குதா? முதலாவது அப்படி நீ எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் நீ இல்லாம பண்ணிட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா காமா ஒர்க் பண்ண. ஆனா நானே ஒத்துக்கொள்றேன் உங்களுடைய எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பிரதான காரணம் நீ எனக்கு சொல்லுங்க. தயவு செய்து எனக்கு நீங்க மனச்சாட்சி படி சொல்லுங்கடா. நீங்க ஒரு எம்சிக்கு பேப்பர் செய்றீங்க. பிள்ளைக்கு 31 வருது. பிள்ளைக்கு 31 வருது. நீ இப்ப 31 வாரத்துக்கு ஃபீல் பண்ணுவியா? இல்ல உன்னோட இருக்கிறவன் 40 45 எடுக்கிறான் எனக்கு 31 வருதுன்னு ஃபீல் பண்ணுவியா? கேஸ் 1 கேஸ் 2? நீ யோசிச்சு சொல்லு. கேஸ் 1 கேஸ் 2? கேஸ் 2. விளங்குதா? அப்ப பிரச்சனை நீ 31 எடுக்கிறன்றதா மற்றவன் 45 எடுக்கிறான்ன்றது. உன்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணம் என்ன? கம்பேரிஷன். யூ ஆர் கம்பேரிங் வித் அதர் செல்ஸ். தட்ஸ் தி ப்ராப்ளம். அன்றைக்கும் சொன்னான் கம்பேரிஷன் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் யுவர் ஸ்ட்ரெஸ். what you have to compare is what were you yesterday and what are you today. நேற்று நீ எவ்வாறு இருந்தாயோ, இன்று நீ எவ்வாறு இருக்கிறாயோ, நாளை நீ எவ்வாறு இருக்க போகின்றாயோ, இந்த மூன்றையும் மட்டும் நீ கம்பேர் பண்ணா காணும் உனக்கு ஸ்ட்ரெஸ் என்ற சாமானே இருக்கு. ஓகேடா, நான் ஒத்துக்கொள்றேன் அண்ணா. நீ ரியாலிட்டியா கதை அண்ணா. எனக்கு 31 மார்க்ஸ், எனக்கு எம்சிக்கு வந்து 31 வருது அண்ணா. இன்னொரு பிள்ளைக்கு 45 வருது அண்ணா. அப்ப நான் ஃபெயில் விட தானே நான் போறேன். நீ என்ன சும்மா சொல்ல அப்படி கம்பேர் பண்ண நான் தானே பிரச்சனை போறேன். நீ சும்மா அதுல இருந்து காய்ச்சி கொண்டு போவேன். நீ சொல் ஓகேனா ஒத்துக்கொள். சரி 31 வருது, நீ ஸ்ட்ரெஸ் ஆகுறாய், உனக்கு வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்மைதான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸால உன்னால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி உன்னால அந்த 31 45 ஆக்கலுமாடா? எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தானே யூஸ் பண்ணீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி எப்பயாச்சும் 31 45 ஆக்கி இருக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க என்கிட்ட வர்றதுக்கு முதல் ஜனவரியிலேயே நீங்க அதெல்லாம் ஆக்கி இருக்கலாமே. என்னண்டு இப்ப உங்களுக்கு ஆகுது? காம் மைண்ட் செட். பிகாஸ் மைண்ட் செட் கிளியரா இல்லாம ஒரு விஷயம் செய்யல. சிம்பிளா என்ன சொல்றேன்டாடா, உன்னிட்ட இருக்கிறது ஒரு கார். உன்னிட்ட இருக்கிறது ஒரு கார். அந்த காரை நீ ஓட்டணும். ஆனா உனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்க மங்கி ஓட்டும். அந்த காரை ஒரு குரங்கு ஓட்டும். குரங்கு எப்படி ஓட்டும் தெரியும் தானே? அதான் உனக்கு நடக்கிற பிரச்சனை. சோ உன்னுடைய ஒரு விஷயம் கம்பேரிஷன். அடுத்த விஷயம் என்ன? எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம் கிட்ட வருது கிட்ட வருது கிட்ட வருதுன்ற ஃபியர். அடுத்தது உனக்கு படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். forgetting curve. உனக்கு படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? உண்மையா உண்மையா படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நீ படிக்கிறது ஒழுங்கா உள்ளுக்கு வராம இருக்கு. என்னடா ப்ராப்பரான ஷெல்ஃப்ல கொண்டே போட்டா தானடா வெளியில வரும். இல்லையா? இந்த மூண்டையும் நான் அன்றைக்கு உனக்கு சால்வ் பண்ணி விட்டா. இதை விட நான் நிறைய வச்சிருக்கேன். சரியா? வேற வேற மெத்தட்ஸ் எப்படி உங்களுக்கு நீங்க சில பேர் சொல்லுவீங்க நாங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லாம ஒர்க் பண்ணலாம இருக்கு. எப்படி மோட்டிவேஷன் இல்லாம ஒர்க் பண்றது, அதுக்கு எப்படி ட்ரெயின் பண்றது, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம். இப்ப 70 டேஸ் சோதனைகள் 60 டேஸ் சோதனைகள் வேறு தானே. அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். சில உங்களோட மைண்ட் செட்டில் எப்படி மாத்துறது அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ட்ரெயின் மைண்ட் செட். ஒரு ட்ரெயின் மைண்ட் செட் இருக்கணும். ஒரு காரண்டியோ பஸ்ஸின்டையோ மைண்ட் செட் இருக்கணும். ஒரு ட்ரெயின் மைண்ட் செட் இருக்கணும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். பட் இன்றைக்கு உங்களுக்கு நான் பேசிக்கா சொல்ல போறேன் இந்த 3 விஷயம். இது எல்லாத்தையும் விட நான் பிரதானமா கதைக்க போறது for parents. இதுதான் எனக்கு முக்கியம், மிக முக்கியம். எனக்கு இது இந்த நாளையும் பத்தி நான் சொல்லி போட்டு போறேன். எக்ஸாம் ஃபியரை குறைக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க ஐ வில் ஃபெயில் உண்ட பிரெயின் சொல்லுதண்டுவே. நான் ஃபெயில் விட போறேன், எனக்கு சரியா மார்க்ஸ் வருது இல்லைன்னு பிரெயின் சொல்லுதண்டுவே. நான் என்ன செய்வேன்? சிம்பிளா இங்கேவா நீ ஃபெயில். இப்ப என்ன கேட்கிறேன்டாடா, இப்ப உனக்கு அந்த தோட் வருதல்ல, அண்ணா ஐ வில் ஃபெயில் ஒரு தோட் வருதல்லாடா. சரி எனக்கு சொல்லு, உனக்கு பசிக்குதுண்டு வைப்ப. உனக்கு பசிக்குதுண்டு வைப்ப.
உனக்கு பசிக்கிறது பிரச்சனையா இல்ல அந்த பசியால் நார்மல் பிசியோலஜிக்கல் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகுறது பிரச்சனையா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் பசிக்குதுன்னா வயிறு கடமுட ரெண்டும் படிக்கலாம் இருக்கு, அது பிரச்சனை இல்ல பசிக்கிறது பிரச்சனை? ரெண்டாவது தானே பிரச்சனை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, நீங்க சில பேர் பசிச்சு சாப்பிடாம இருப்பீங்க, ஒரு ½ போனோம்னா அது போயிடும் தெரியுமா? இந்த இப்ப உனக்கு பசிக்கும் ஆனா நீ ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்ப, உனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணால இந்த எடிட்டிங் செய்ய அல்லது உங்களுக்கு எதுவும் கிளாஸ் வேலை செய்ய இருப்பேன், பசிச்சாலும் ஒன்றும் தெரியாது வெறும் கண்டுக்க மாட்டேன், பிகாஸ் எனக்கு அது எழுப்பினா அந்த மூட் போயிடும், அந்த மூட் போயிடும். அதுக்காக அந்த இடத்துல இருப்போம், ஒரு 1/2 மணி நேரத்துல என்ன செஞ்சிருமாடா பசி போயிடும். அதுக்கு பிறகு நீ போய் சாப்பிட உனக்கு நார்மலா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப என்ன நடந்திருக்குன்னு யோசி. The thing is, வடிவா இருக்க நீ உனக்கு நடந்த ஃபீல் பண்ணிப்பார், உனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு, அந்த ஃபீலிங் ஒரு ஆக்ஷனை செய்ய சொல்லி இருக்கு, நீ அந்த ஆக்ஷன் செய்ய மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாய், அத அந்த ஆக்ஷன் போய் அந்த ஃபீலிங் சொல்லி இருக்கு, அவன் செய்ய மாட்டேன்னு சொல்றான், கொஞ்ச நேரத்துல இது ஃபேட் ஆஃப் ஆகிருக்கு. நீ உன் ஆக்ஷனை முடிச்சிட்டு அந்த ஃபீலிங்க கவர் பண்ற. ஓமா, திஸ் இஸ் கால்ட் அஸ் டைம் அஷூரன்ஸ். டைம் அஷூரன்ஸ். உங்களோட பிரெயின் வந்தடா நீ ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொன்னா கேட்காது. அடையே கொஞ்சம் பொறடா நான் இப்படி செய்யறேன் என்று சொன்னேன்டா, அது கேட்க. செய்ய மாட்டேன்னு சொன்னா கேட்காது, கொஞ்சம் பொறடா இப்படி. இதே நான் சொல்றேன்டா, இந்த ஐ வில் ஃபெயில் அண்ட் ஐ வில் ஃபெயில் உனக்கு ஒரு தோட் வருது இல்லை, நான் என்ன கேட்கிறேன்டா, அந்த நினைப்பு வந்தா நீ ஃபெயில் ஆயிடுவா அப்படியா? அந்த நினைப்பு வந்தா நீ ஃபெயில் ஆயிடுவா அப்படியா? அந்த நினைப்பு வாரதால நீ ஃபெயில் ஆயிரியா இல்லாட்டி ஐயோ அந்த நினைப்பு வந்த உடனே உனக்கு செகண்ட்ஸ் எடுக்கிறது, தேர்ட்ஸ் எடுக்கிறது, அம்மாட்ட தண்டை சொல்றது, திட்டு வாங்குறது, பக்கத்து விட்டு பெரியம்மா வந்து கேள்வி கேட்கறது, பெரியமலை ஆண்டி, பெருப்பு சட்டி, எல்லா கதையும் வந்து சேரும். அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில நடக்க போற அத்தனை டிப்ரெஷனே உங்க கண்ணுக்கு முன்ன. இது நடக்காத டிப்ரெஷனை நடக்க போத நச்சு நீ இது. அதாவதுடா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் தோட்ட ஐ வில் ஃபெயில் என்ற ஒரு சிம்பிள் தோட்டுக்கு நீ ஆக்ஷன் வடிவம் கொடுக்கறதாலதான் இவ்வளவு பிரச்சனை. விளங்குதா இல்லையா? நீ ஆக்ஷன் கொடுக்கறதாலதான் இவ்வளவு பிரச்சனை. அத ஐ வில் ஃபெயில்ன்றது ஒரு தோட், அது எனக்கு வந்து ஒரு நினைப்பு, அந்த நினைப்பு நடக்கிறது நடக்காத என்னுடைய படிப்பில் தான் இருக்கு, நான் படிச்ச அந்த தோட் போயிடும் நீங்க விடுவீங்களாக இருந்தால் என்ன பிரச்சனை? நீ அந்த ஐ வில் ஃபெயில் என்ற ஆக்ஷனுக்கு ப்ரியோரிட்டைஸ் கொடுத்து ஐயோ நான் ஃபெயில் விட்டேன், நடக்கும் இப்படி போனா நான் ஃபெயில் விட்டுவேன், அங்க இருக்கிறபடி என் படிக்கிறான், அம்மா பேச போறா, நான் ஒரு தண்டச்சோறு, பெரியம்மா நாளை கல்வியப்பா, அது இது இது ஐயோ இந்த மண்டே என்ன கேட்கறது கிரைண்டராடா, நீ உனக்கு விரும்பினதெல்லாம் போட்டு அரைச்சு கொண்டிருக்கிறது. சொல்லு பிரச்சனை என்ன? அந்த ஃபீலிங்க நீ ஆக்ட் ஆக்குறாய், இந்த ஃபீலிங்க நீ ஆக்ட் ஆக்குறதான் பிரச்சனை. இப்ப எனக்கு சொல்லு, ஐ வில் ஃபெயில்ன்றது ஒரு, அதாவதுடா உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயல்களும் ஒன்றோடு இணைஞ்சு. இதை பத்தி நான் அடுத்த வீடியோல டீட்டெயிலா கதைப்பேன். டிஃப்யூசன், தோட் ஆக்ஷன் டிஃப்யூஷன் சொல்றது நான் சொல்லி தரேன். அதை விட உன்னுடைய நினைவுகளும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய செயற்பாடுகளும் ஒன்றோடு இணைஞ்சிருக்கு. பட் இது ஒரு சிந்தனை தான் உனக்கு ஒரு நினைப்பு வந்துட்டு என்றால் அதுவே அதை பிரிச்சு வைக்கும். உனக்கு என்ன சொல்ல வரணும் விளங்கல நீங்க எப்படி ஐ வில் ஃபெயில்ன்றது ஒரு நினைப்பா இல்லது ஒரு ஆக்ஷனா? ஐ வில் ஃபெயில்ன்றது ஒரு நினைப்பா ஆக்ஷனா? தோட்டானே. ஆனா நீங்க எல்லாரும் அதை தோட்டா பாக்குறீங்களா ஆக்ஷனா பாக்குறீங்க? ஆக்ஷனா பாக்குறதாலதான் நீ அவ்வளவு யோசிக்கிற. பிகாஸ் ஐ வில் ஃபெயில்ன்றது நடந்துட்டு தான் யோசிச்சுட்டு தான் அம்மா பேசுறதா பெரியம்மா பேசுறது எல்லாம் யோசிக்கிற. அப்ப எனக்கு சொல்லு, அது ஒரு தோட், அது என்னையும் தீர்மானிக்க போவதில்லை, அதை நான் அங்கேயே வைக்க போறேன். இருக்கட்டும் ஐ வில் ஃபெயிலா, சரி ராசா நீ ஃபெயில் ஆறன்னு யோசிச்சோன்று நான் என்ன கேட்டா பைத்தியக்காரன் சொல்லுவாங்கடா. அது ஓகே, நீ எல்லாம் இப்ப பைத்தியக்காரன், நான் எல்லாம் பிறந்ததுல இருந்தே பைத்தியக்காரன். அதை விட நான் என்ன செய்யறேன், இந்த மூளையும் என்னையும் நான் தனித்தனியத்தான் மெயின்டைன் பண்றேன், என்னையும் என் மூளையும் தனித்தனியத்தான் மெயின்டைன் பண்றேன். ஐ வில் ஃபெயில் என்ன சொல்லுச்சா, சரி 7 மணி நேரம் என்ன தண்டி செயல் விட்டு காட்டு பார்ப்போம், 2 சண்டைக்கு போனேன்டா அது கேட்காது சண்டை பேசே காட்ட. அப்ப சொல்லு சரி ஃபெயில் விட போற, ஓகேடா நீ டென்ஷன் ஆகாத, மற்ற டென்ஷன் ஆகாத, நீ ஃபெயில் யோசிச்சுட்டு நம்மளால நிம்மதியா படிக்கல, நாம படிக்கணும் மட்டும் முதல்ல நம்ம காம் மைண்ட் செட் பண்ணு. பிகாஸ் நான் இவ்வளவு நாளா படிச்சு பழகினது காம் மைண்ட் செட். நீ டென்ஷன் ஆகி என்னால ஒன்றும் செய்யல. சரி அந்த ஐ வில் ஃபெயில் தோட்ட வச்சுட்டு நான் ஒரு 4-5 கேள்வி செய்து பார்ப்போம், அது பிள்ளையா வந்து நான் உன்னோட வந்து கதைக்கிறேன், அது ஓகே இருக்கா இல்லையான்னு உன்னோட வந்து கதைக்கிறேன், இல்லாட்டி நான் செய்யறேன். ஓகேவா? எனக்கு 5 கேள்விக்கு மட்டும் சரியா வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இந்த மூலையோட வச்சுட்டு இருக்கேன். ஐ எம் டாக்கிங் வித் மை பிரெயின், ஐ எம் டாக்கிங் வித் மை இன்னசென்ட். இதுதான் கேட்டா பைத்தியக்காரன். பட் செய்து பேர உனக்கு நல்லா வருதா இல்லையான்னு சரியா? அப்ப அது ஒரு ஆக்ஷன் இல்ல, அது என்னுடைய மூளையின் ஒரு செயற்பாடு அல்ல, மூளையின் ஒரு சிந்தனை என்று நீ யோசிக்க வலிக்கிட்டேன்டா. அப்பயே நீ தோட்டுக்கும் ஆக்ஷனுக்கும் இடையில கட் பண்ற. அடுத்தது உடனே என்ன செஞ்சு லாபம் போடுவன், ராரா பாட்டு அல்லது மார்கழி திங்கள போடு வைப வைத்து அந்த மிருதங்க ஜிக்கு ஜக்கு ஜிக்கு 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 என்ன மைண்ட் என்ன கொஞ்சம் அந்த நிறைவு இந்த ஐ வில் ஃபெயில யோசிக்கிறது. ஐ வில் ஃபெயில் என்ற மேடம் என்ன சொல்ற, இதை நீ ஒரு நக்கலா மாத்துவ. அதாவது இது உனக்கு சீரியஸ், இதுல சீரியஸ்னஸ் நீ குறைப்ப, இதுல சீரியஸ்னஸ் நீ குறைக்க இது ஒரு நக்கலுக்குரிய விஷயமா மாறும். பிரெயின் அதை பிடிச்சு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாதத்தால
அந்த மைண்ட் செட்டை விட்டு நீக்காம இப்ப வழங்குதாடே ஏன்னா நீங்க விடிஞ்சா 7 மணிக்கு கிளாஸுக்கு போய் 9 மணி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா வந்தாலும் நான் போற 2 பாட்டுல நீ நோமலாக்கி என்னடா அண்ணாண்ட கிளாஸ்ல படிக்கிறேன்றது வழங்குதா பிரெயின் அந்த கிரிப் எல்லாம் விடும் உனக்கு நீ ஃபீல் பண்றத கேட்கிறேன் 9:30 நீங்க நான் வந்து பாட்டு போட்ட உடனே அவள் அந்த என்ன வேவாக்க வரதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அந்த ஏதோ ஒன்று கூட மனதை விட்டு போற மாதிரியே இருக்கு விளங்குதா ஏதோ ஒன்று இது ஒரு பெரிய தலையில வச்சிருந்த பேரம் ஏதோ போகுது அண்ணா வர போறானே ஏதோ போகுது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்க ஏதோ ஒரு தலையில வச்ச பேரம் போகுதுன்னு ஏதோ அண்ணா படிப்பிக்கிறானா படிப்பிக்கல எல்லாம் வேண்டாம் அண்ணா வந்து நிப்பான் தங்களுக்கு அது ஒரு பேரம் போன மாதிரி அது ஒரு ஃபீல் இருக்கிறதா இல்லையா இப்ப சொல்லு நான் என்ன செய்யறேன் நான் அதுக்கு என்ன செய்யறேன் ஒன்றும் இல்ல ஜஸ்ட் உனக்கு ஒரு அண்ணாவா வந்து இந்த இடத்துல இருக்கணும் உனக்கு ஒரு சேராவோ உனக்கு தியரி முடிக்கணும் சிலபஸ் முடிக்கணும் நான் இந்த விஷயத்துல வரேன் அதெல்லாம் நான் பார்ட் ஆஃப் டைமா செய்வேன் பட் தட்ஸ் வாட் டைம் எனக்கு பிள்ளைதான் முக்கியம் எனக்கு வேற ஒன்றும் முக்கியம் இல்லை தட்ஸ் அது சோ உன்னுடைய இந்த ஐ வில் ஃபெயில் நீ ஆழமா வச்சிருக்கிற அந்த நடவடிக்கைய ஒண்ணும் இல்லடா மச்சாம்பா நாங்க உன்னால முடியாது நவனாச்சுன்னு சொன்னா அவன் கிடக்குறான் நாங்கள்ல எஸ்டே சூர்யா பரம்பரடா என்னொன்னு ஃபன்னா சொன்னா உனக்கு ஓகே அடுத்த நாள் திருப்பி என்ன செய்யும் டிப்ரெஷன் நான் திருப்பி கிளாஸ் எடுப்பேன் நோமல் டிப்ரெஷன் நோமல் இப்ப நான் உனக்கு இது சொல்றதன் மூலம் நீ என்ன செய் உனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த பிரச்சனை வரைக்கும் அது ஒரு தோட் அதை நான் ஆக்ட் பண்ண தேவையில்லை விடு அப்ப எனக்கு சொல்லு வடிவா கவனிங்கோ ஒரு தோட்டை நீ ஆக்ட் பண்ணாம விட்டா அந்த ஆக்ட் என்ன செய்யும் அந்த தோட்டை காம் டவுன் பண்ணும் ஐ வில் ஃபெயில் மைண்ட் செட் வந்தாலும் ஓகே மச்சான் அதை பத்தி யோசிக்க நான் கொஞ்சம் படிப்பேன் படிச்சு பாப்பேன்னு நீ உண்ட காமா வேலை செய்ய வலிக்கிறேன் அந்த ஆக்ட் அந்த தோட்டை என்ன செய்யும் கேன்சல் பண்ணும் கொஞ்ச நேரத்துல உனக்கு அந்த ஃபீல் போயிடும் அதுக்கு பிறகு உனக்கு எல்லாம் செய்து உனக்கு எல்லாம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் படிக்கிற அதுக்கு பிறகு அந்த தோட்டை போய் கேட்டுப்பேன் ஏதோ சொன்னிட ஏதோ சொன்ன மாதிரி கிடக்கு பட்டா நான் எல்லாம் 10 பேர் அடிச்சுடானாம இல்ல நான் அடிச்ச 10 பேருமே டான் அது மாதிரி நீ ஒரு டயலாக போச்சு என்ன சொன்னேன் ஐ வில் ஃபெயில் டேய் இந்த பேர் எம்சிக்கு செஞ்சிருக்கேன் என்ற மாதிரி நீ கெத்தா போய் சொல்லிப்ப உங்க பிரெயினுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் வடிவா படிக்கலாமா இல்லையா சோ இந்த எக்ஸாம் பேரை நிப்பாட்டுறதுக்கு என்ன சொல்லணும் உனக்கு வாரதொரு தோட் அது ஒரு ஆக்ஷன் இல்ல அதை முதல் பிரிக்கப்பட கம்பேரிசன் இதை பத்தி நான் எதுவும் கதைக்க விரும்பல பிகாஸ் அது உனக்கு என்ன செய்யணும்னு உனக்கே தெரியும் உன்னோடு மட்டும் கம்பேர் பண்ண அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க பேர் டைரி எழுதுங்கோ சில பேர் டைரி மெயின்டைன் பண்ணுறீங்க சில பேர் வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் இந்தியா டேட் வந்து வீடியோ பாக்குறாங்க 22 இன்றைக்கு 20 ஓகே சோ நான் 20 செகண்ட் வைக்கிறேன் 20 செகண்ட் இன்றைக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறாய் என்று எழுதிவே இன்றைக்கு நீ என்ன செஞ்சிருக்க ஏதாவது மிஸ் பண்ணிருப்ப இல்ல டைம் டேபிள்ல நீ ஏதாவது மிஸ் பண்ண நீ என்ன யோசிப்ப ஐயோ நான் செய்யலையா அதே இப்படி மாத்துமா ஐயோ நான் இது செய்யலையன்ற மைண்ட் செட்டை சரி இன்றைக்கு என்னால செய்ய முடியல நாளைக்கு நான் இதை சேர்த்து கவர் பண்ணுவேன் ஒரு மைண்ட் செட்டுக்கு நீ மாத்து ரெண்டும் ஒன்று தானே ஐயோ நான் இதை செய்யல என்னால இன்றைக்கு இது முடியல நான் நாளைக்கு அதை செய்யறேன் ஐயோ நான் இதை செய்யல இது ஸ்ட்ரெஸ் என்னால இன்றைக்கு இது முடியல சரி பரவாயில்ல நான் நாளைக்கு இதையும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்றேன் அது காம் ஸ்ட்ரெஸ் காம் இப்போ கேம்பஸ் வேலை செய்யாது இப்போ கேம்பஸ் வேலை செய்யும் மூளை வேலை செய்யாது படிக்கலாது நல்ல வடிவா படிக்கும் விளங்குதா சோ ஒவ்வொரு நாளும் இது எழுதி கொண்டு வரேன் ஒரு 10 நாள் 15 நாள்ல பயக்குனாக்கி ஆசையா இருக்கும் ஓகே நான் இவ்வளவு செய்திருக்கேன் அப்ப என்னால முடியும் அதாவது உனக்கு உண்மையில நம்பிக்கை வராது காரணம் என்ன சொல்லலாம் நீ படிக்கிறேன்றது உன்னோட ஒருத்தனை வந்து சொல்லலையே நீ ஃபெயில் விட போற செகண்ட்ஸ் எடுக்க போற நீ படிக்கிறது காணாது நீ ஒரு உதவத்தை சொல்லியிருக்காங்களே தவிர பிள்ளை நீ படிக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீ இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் செஞ்சா காணும் இதை நாங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு 4-5 பேரோட ஒருத்தன் உன்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நீ படிச்சிருப்பியா இல்லையா ஒருத்தன் உன்கிட்ட வந்து பிள்ளை நீ செய்யறது கொஞ்சம் சரி நீ செய்யறது பிள்ளை இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் நீ செய்யறது பிள்ளை இது என்னது படிக்கிற நீ எல்லாம் படிச்சு என்ன செய்ய போற நீ அடுத்த வருஷம் செகண்ட் இது என்னட்டு பிள்ளை படிக்கும் that's the thing so first நீ உன்னை அனலைஸ் பண்ண பழகிக்கொள் நான் என்னென்ன விஷயம் செய்யறேன் அடுத்தது ஒவ்வொரு நாளும் டாஸ்க் பிளான் பண்ணுவீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் 2030 நீங்க டாஸ்க் பிளான் பண்ணுவீங்களோ சும்மா ஒரு 25 டாஸ்க் எழுதுறது நான் இவ்வளவு முடிப்பேன் நான் இவ்வளவு ஒன்றும் வேண்டாம் நீ அப்படியெல்லாம் பிளான் பண்ண வேணும் சின்ன டாஸ்க் பிகாஸ் எடுத்தாங்க கவுத்தம் இதையும் செய்யலாட எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாக்கு ஒரு நாள் படிக்க இல்லாம இருந்தா நான் என்ன செய்வேன் முதல் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான் கதிரில் இருப்பேன் எடுத்த உடனே நான் இன்று 10 மணித்தியாலங்கள் படிக்க வேணுமெண்டா மூளை அதோட செத்து போயிடும் நீ சொல்லு நீ அதுக்கு ஒழுங்கா நித்திர கொடுக்குற இல்ல டென்ஷன்ல அதுக்கு பிளட்டும் கொடுக்குற இல்ல எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் கொடுக்காம இருக்க அவன்கிட்ட போய் நீ இல்ல 10 மணித்தியாலம் வேலை செய்யணும்னு சொன்னா வேலை செய்வானோ இல்ல விசாரணை இருப்பான சொல்லு எத்தனை பேர் இதுல 2 கிழமை 3 கிழமை ஒன்றும் படிக்காம இருக்கிறீங்க படிக்கணும் டைம் டேபிள் போட்டு எத்தனை பேர் படிக்காம இருக்கிறீங்க சொல்லுங்க டைம் டேபிள் போட்டு நான் இதுல ஏன் படிக்காம இருக்கேன்னு இல்லைங்க அவனால முடியாது அவன் செத்துட்டான்டா அந்த யார் உபேந்திரா சொன்ன மாதிரி ரஜினிங்க அவன் செத்துட்டான் பாஸ் அதே மாதிரி கூலி பவர் ஹவுஸ் நீ ஸ்லோ மோஷன் நடக்கத்தான் சரி
அந்த கடைசியில அவன் நம்ம ஜேவியர் எழுத்து கொண்டு வந்த மாதிரி உன்னைய வேணாத எக்ஸாம் கோல் முடிய வெளியில சுப்போசர் எழுத்து கொண்டு வரான். அவனால இயலாதுடா. நீ அவனை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணி போட்டு 10 மணிக்கு இருந்து படி என்று சொன்னால் எப்படி படிப்பான்? அவன் பாவம் யுவரானர், அவன் பாவம். விளங்குது? முதல்ல அவனை நோமல் பண்ணு. மச்சாம்பா உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? இந்தா சாப்பிடு. மியூசிக் வேணுமா? இந்தாக்க என்ஜாய் பண்ணு ப்ரோ, என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 10 மணி இப்படி செஞ்சேவா. நான் என்ன சொல்றேன்டா, சரிடா உனக்கு அவ்வளவு டென்ஷனா இருக்கா, குஞ்சு இஞ்சுபா குஞ்சு 10 நிமிஷம் படிப்போம் குஞ்சு வேண்டா. ஓகேடா 10 நிமிஷம் படிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் படி. சரி கொஞ்சம் இப்ப 10 நிமிஷம் படிச்சுனாங்க தானே, இனி ஒரு 15 நிமிஷம் படிப்போம்டா. ஓகேடா சரி அப்புறம் 25 நிமிஷம் படிப்பேன்டா. அப்புறம் 25 அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எழுத்தணும்னா திருப்பி சேர்த்துரும். நான் மேக்ஸிமம் பொம்மனோட அதுக்கு தான் சொல்றேன் 25 5 25 5 25 5 மாதிரி சொல்லிக்க. நீ ஒரு கொஞ்ச நேரம் போனாலும் சம்டைம்ஸ் நீ அந்த நாள்ல ஒரு 4 hours to 5 hours படிச்சிருப்பேடா. எப்படி 10 15 25 கொஞ்சம் கொஞ்சமா பிரெயினை அடாப்ட் பண்ணி அதுக்கு விரும்பின செஞ்சு ஒரு 4 to 5 hours. இது 10 hours படிக்கணும் யோசிச்சு நீ 10 நிமிஷம் கூட படிக்காம இருக்கிற தெரியுமோ? 10 hours படிக்கணும் யோசிச்சு நீ 10 நிமிஷம் கூட வாழ்க்கையில படிக்காம இருக்க வரலாறு எல்லாம் தெரியுமோ? இப்படி எல்லாம் இப்படி படிச்சுப்பாரு. அட்லீஸ்ட் திஸ் இஸ் பெட்டர் தென் பீயிங் ஜீரோ. நீ இப்படி இருக்கிறது 0 hours படிக்கிறத விட பெட்டர் தான். கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணு. நாளைக்கு இப்ப இந்த 4-5 hour படிச்சோன்னு ஓகே எல்லாம் எனக்கு இருக்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் படிச்சுட்டானே நீ யோசிக்கிற முதலாவது யோசனை என்ன? இவ்வளவு நேரம் படிச்சுட்டானே நீ யோசிக்கிற முதலாவது யோசனை என்ன? சந்தோஷப்படுவேன் என்ன? ஹாரி நீ உன்ன எப்படி அப்போ ஒருத்தன் போன் எடுப்பான், மச்சான் டே அந்த செக்ஷன் நாளைக்கு எக்ஸாம் இருக்கா, அன்றைக்கு 10 மணி நேரம் இருந்து படிச்சானா ஆனாலும் முடிஞ்சு சோழி முடிஞ்சு அடுத்த நாள் போவேன் கிளாஸுக்கு. பிள்ளைகளே நீங்கள் ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கணும் என்றால் நீங்கள் கஷ்டப்படணும். ஒரு 10-12 மணி நேரம் நீங்கள் இருந்து படிக்கணும். ரெண்டாத்தான் வரும். உனக்கு விடிஞ்சதுல இருந்து பின்னேறம் வரைக்கும் கிளாஸ். நீ நித்திரையே கொள்ளாம படிச்சா கூட உனக்கு 10-12 மணி நேரம் வராது. மனுஷனாடா நீ எல்லாம் இல்ல கேட்கிறேன். என்னால என்னன்னு படிக்கல, நீ ஹியூமன்ஸ் தானே. சோ நீ என்ன யோசிப்பேன்டா, 10 மணி நேரம் சார் படிக்க சொன்னவன், நான் 4 மணி நேரம் தான் படிச்சிருக்கேன், மிச்சம் 6 மணி நேரம் படிக்கல. இப்ப சொல்லு, இப்படி நீ உன் மூளைய டிமோட்டிவேட் பண்ண அடுத்த நாள் அது படிக்குமா? இல்ல கேட்கிறேன்னு அடுத்த நாள் அது படிக்குமா? அப்படி இல்லாம 4-5 மணி நேரம் ஓகேடா, நான் நேற்று இதே மாதிரி டிப்ரெஷன் ஆகி 0 hours தான் படிச்சேன், பட் இன்றைக்கு நான் 5 hours படிச்சிருக்கேன், தட்ஸ் பெட்டர். ஸோ இந்த பிரெயின் ஆசைப்படுற ஏதாவது கொடுப்போம். சம்டைம்ஸ் ஒரு மேகி நூடுல்ஸா இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து அது ஒரு மியூசிக்கா இருக்கலாம், சம்டைம்ஸ் சில பேருக்கு அது ஃபெரேரோவா இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொன்று இருக்கும். சில பேருக்கு பாட்டு கேட்கறதா இருக்கும், சில பேருக்கு டான்ஸ் ஆடு, சில என்ன செய்ய வேண்டாம் வீட்டை ஏதாவது பாட்டு நாக்கு முக்கா கூட பாடுபாடு ஆடு. பிகாஸ் அதெல்லாம் அது ஃபீல். உனக்கு எந்த மூளை என்னென்னலாம் சந்தோஷம் அணைக்குதோ அதை செய். அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடு, அதுக்கு ஒரு அவார்ட் கொடு. அடுத்த நாள் சந்தோஷமா வேலை செய்வீங்களா? எனக்கு இன்றைக்கு நேற்று ஒரு அவார்ட் தந்தவன், நான் இன்றைக்கு படிக்கணும். நீ ஏன் 10 நிமிஷம் படிக்கிற, இங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணப்பா, நாங்க 20 நிமிஷம் படிக்க மூளையே கூப்பிடும். பாயிண்ட் நம்பர் 2, டயரியில நீ ஒவ்வொரு நாளும் செஞ்சதை நோட் பண்ணி உனக்கான நொவெல்டி ரிவார்டை நீ உனக்கு கிரியேட் பண்ணு. எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி அதை அப்ரிஷியேட் பண்ண பழகு. உங்க மூளையை அப்ரிஷியேட் பண்ண பழகு உன்னாலே. ஓகேவா? ரைட். அடுத்தது forgetting. இதாலதான் உனக்கு பாதி டிப்ரெஷன் வர. அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ மறக்கிறதுக்கு காரணம் என்ன? நீ படிக்க ஸ்ட்ரெஸ்ஸா போறது. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நீங்க இப்ப படிக்கடா இங்க இப்ப எவ்ரிடே தியரி பேஸ்ட் கொஸ்டின் பேஸ்ட் தியரி ரெண்டையும் படி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நீ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக்ல டி பிளாக் முழுக்க படிச்சுட்டு தான் டி பிளாக் கேள்வி செய்வேன் என்று சொல்றது தியரி பேஸ். டி பிளாக்ல கேள்வி செய்துட்டு அதை பேஸ் பண்ணி தியரியை டெவலப் பண்றது கொஸ்டின் பேஸ். இப்ப என்னோட ஒரு பிள்ளை படிச்சது, நான் பேர் சொல்ல விரும்பல பிகாஸ் அது யூடியூப் பண்ணதால. சோ அவள் வந்து என்னன்னா, அவளுக்கு இன்ஆர்கானிக் சுத்தமா பிடிக்காது. இதுல இருக்கு, அதுக்கு தெரியும். அதுக்கு இன்ஆர்கானிக் சுத்தமா பிடிக்காதா? என்னோட ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் அவள் சொன்ன விஷயம், அண்ணா எனக்கு இன்ஆர்கானிக் தயவு செய்து எனக்கு இன்ஆர்கானிக் பண்ண, நான் இண்டஸ்ட்ரியல் எடுக்க போறேன்னு தான் வந்தவள். அன்றைக்கு ஒரு நாள் எனக்கு மெசேஜ் பண்ண, அண்ணா டி பிளாக் என்ன இவ்வளவு ஈஸியா இருக்கு, சப்பையா இருக்கு, இது என்ன இன்ஆர்கானிக்ல உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியாதுல? அதே பிள்ளை நான் திருப்பி ரிப்ளை போட்டு விட்டேன். ஆரோ எனக்கு 4 மாசத்துக்கு முதல் இன்ஆர்கானிக் என்றால் எனக்கு வாழ்க்கை வருக்குது, என்னை காப்பாற்றுங்கள் குருநாதரே என்ற மாதிரி கிடந்தது. தட்ஸ் தி திங். பிகாஸ் நான் அவளுக்கு என்ன சொன்னேன்டா, இங்க வா ஆக டென்ஷன் ஆகாத, 2011 இருந்து 2023 இன்ஆர்கானிக் டி பிளாக்ல வந்த கேள்வி செய். அந்த கேள்வியை பேஸ் பண்ணிக்கொண்டு தியரியை படி. தியரி ஓகேயா இருக்கும். சோ இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பயோ வச்சு சொல்றேன்டாடா. இந்த கிரெப் சைக்கிள் படிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு காற்று ஜோசம் படிக்கிறான்னு வை. காற்று ஜோசத்தை படிச்சுட்டு கொஸ்டின் செய்யற பிள்ளை கொஞ்சம் டென்ஷனா இருக்கு.
நீ படிக்க உனக்கு ஒரு மைண்ட் வரும், ஐயோ நான் படிக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, யூஸ்ஃபுல்லா இருக்குமா, மேபி என்னால கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுமா, ஆன்சர் பண்ண முடியுமா. கொஸ்டின் பேஸ்டா படிக்கிற பிள்ளை என்ன மாதிரினா அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கேள்வி தெரியும். ஆகவே அந்த பிள்ளை படிக்க என்ன செய்ய மாட்டோம், இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண சரிதானே, கொஸ்டினை வச்சு படிக்க நீ இப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்யறேன்னா இந்த வீட்டை எம்சிக்கு பேப்பர் பிராக்டிஸ் பண்ண என்ன செய்வாங்க, க்ளோஸ் புக் எக்ஸாம், என்ன புத்தகம் பார்க்க கூடாது, நான் திறக்கவே மாட்டேன், எனக்கு மார்க்ஸ் 25 வந்தா நான் ஃபெயில் தான். பிரச்சனை இல்லை, நீ பிராக்டிஸ் தான் செய்யற, நீ பிராக்டிஸ் தான் செய்யற. பிராக்டிஸ் இஸ் மேக் டு மேன் அ பெர்ஃபெக்ட், நாட் டு மேக் ஹிம் டிப்ரெஸ்ட். விளங்குதா? நீங்க 25 எம்சிக்கு வருதுன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க, எனக்கு 25 பிள்ளை என்ன, நான் என்ன யோசிக்கோட, அப்பாடா இந்த 25 பிள்ளையும் எனக்கு ஃபைனல்ல வரையில நல்ல வேலை, இப்ப வந்து இதோட நான் இந்த தியரியில குட்டி குட்டியா பார்த்து கவர் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினை படிச்சு அந்த கொஸ்டின் மூலமா உனக்கு இருக்கிற பிள்ளைகளை திருத்த பழகு, உனக்கு பொகெட்டிங் பிரச்சனை நிக்காம போ, ரிவிஷன் பிரச்சனை இல்லாம போ. இந்த குட்டி குட்டி விஷயங்கள் நான் பிற சொல்லித்தரேன் ஒரு பேர் எப்படின்னா 10 days வரைக்கும் சோதனை போடத்தானே வேணும். ஸோ குட்டி குட்டி விஷயம் நான் பிறகு சொல்லித்தரேன். இது சரி. Let's come to the important point of this video. இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு நான் இப்பதான் பாருங்க. பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் உங்களை நான் போல நிறுத்தி வச்சுக்க போல இருக்கு. ஓகே, எந்த ஒரு பேரண்டையும் நான் இப்ப சொல்ல மாட்டேன். பிகாஸ் எல்லா பேரண்ட்ஸுக்கும் உண்மையில அக்கறை. பெத்தெடுத்த பிள்ளைடா நீ, பெத்தெடுத்த பிள்ளை நீ. ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் உண்மையில அக்கறை இருக்கு. என்ன, the way of portraying it differs according to person. சில வீட்டுல பேரண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, சில வீட்டுல பேரண்ட்ஸ் நல்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதுக்காக இந்த வீட்டுல பாசம் இல்லையோ இந்த வீட்டுல பாசம் கூட, எல்லா வீட்லயும் பேரண்ட்ஸுக்கு தங்களோட பிள்ளைகள் மேல பாசம் ஒரே மாதிரி தான். ஸோ வாட் டிஃபர்ஸ், the way that we are perceiving that, நாங்க அதை எப்படி பாக்குறோம்ன்றதான் வித்தியாசம். ஒரு வீட்டுல ஸ்ட்ரிக்டா இருந்தா என்னுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கன்னு வைக்காம என்ன கட்டுப்படுத்துறாங்க பார்த்தா அது வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் A level வரைக்கும் என் அப்பா தான் நேற்று இறக்கினவரை. என் அப்பா தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க, இவனுக்கு சைக்கிளோட தெரியாதோ பஸ்ல வர தெரியாது. நான் ப்ரௌடா சொல்ற விஷயம், என் அப்பா ஏத்தி நிற்கிறதால தான் நான் இப்படியும் இருக்கு. இல்லாட்டி நான் மேபி ஏதாவது ஒரு தவறான பாதை வழியில போய், இல்லாட்டி மேபி ஏதாவது டிஃப்ரெண்டான டைப்ஸ் அபவுட் தட்னே. ஸோ அப்படி டிஃப்ரெண்டான டைப்ஸுக்கு போயிருக்கலாம். மேபி அப்பாவோட இருக்கிறாங்கனால எனக்கு அந்த மாதிரி பாதைகளுக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. நான் ஐம் பீயிங் பெட்டர், நான் பீயிங் இன் UCF. A level வரைக்கும் நான் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நார்மலா படத்துக்கு போனது அப்படி எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் ஐ வாஸ் அண்டர் கம்ப்ளீட்லி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர் சுத்துவாங்கடா, நான் எல்லாம் A level வந்த அப்புறம் தான் நான் சைக்கிளோடய வெளியில டியூஷனுக்கு போக வைக்கிறேன். ஸோ அப்படி இருக்க இனிஷியல் டேஸ்ல திங்க் பண்ணது எனக்கு சரியான ஸ்ட்ரிக்டா இருக்கு, இப்படி எல்லாம் கண்ட்ரோல் இருக்கு. பட் பிறகு விளங்கினது, நான் இப்ப இப்படி இருக்கிறேன்னா அது காரணமா தான். என்னையும் தரதில்ல மேலே உனக்கு விரும்பினா வேண்டுவா என்ன வேணாலும் செய்யணும்னு சொல்லி நான் இந்த இடத்துல உனக்கு இந்த அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். இட் வில் நெவர் ஹேப்பன். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்ன்றது இல்லை. சில பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்லியாவே பிள்ளை கொள்ளும், அதுவும் ஒரு நல்ல பிள்ளை வளர்க்கப்படுது. பிகாஸ் பிள்ளைக்கு காம் இல்லாத ஒரு மைண்ட். ஸோ என்ன உன்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, நீ சின்ன பிள்ளை, நீ அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்து எந்த ஏஜ் கொஞ்சம் வேற வழியும் உலகமே அவங்களோட பேரண்ட்ஸ் இப்படி செஞ்சவங்க. உனக்கு தெரியும், எனக்கு அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நான் ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் திருப்பி செய்யணும் மாட்டாங்க. ஐ எம் டூயிங் எவ்ரி திங் வாட் எவர் ஐ டூ டு தேம். ஸோ தட்ஸ் த திங். இப்ப என்ன சொல்ல வரேன்டா, பேரண்ட்ஸ் ஒரு நாளும் பகைக்காத, அவங்க உன்னை திட்டுறாங்களோ பேசுறாங்களோ எதுவும் இல்லை. பட் ஒன் திங் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு மெச்சூரிட்டியும் உங்களோட பிள்ளைக்கு கிடையாது. அது பாவம், அது குழந்தை பிள்ளை. லைக் என்ன சொல்றேன்டா, இப்ப நான் எனக்கு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வர விஷயம் என்னடா, அவங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை, உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா ஃப்ரெண்ட்ஸும் அதே மெச்சூரிட்டியில தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மெச்சூரிட்டியில தான் இருப்பாங்க. இந்த 1-2 பேர் தே கேன் பி டிஃப்ரெண்ட் அண்ட் தே கேன் ஹெல்ப். பட் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாத்தையும் நிம்மதியை சொல்ல முடியாது. லைக் நம்ம வீட்லயே நாங்க அவங்கள டென்ஷன் பண்ணி எதுனால செய்யலாத இதை ப்ரெஷரைஸ் பண்ணுவோமா, ஏன்னா வெளியில நீ என்னன்னு சொல்ல பார்ப்பான். பட் அவனுக்கு வெளியில சொல்றதுலயே ஷுவரா ஒரு ஆன்சர் கிடைக்காட்டி அவனுக்கு அதை என்ன செய்யறன்னு தெரியாது. பிகாஸ் அவன் ஆல்ரெடி நிறைய ப்ரெஷர்ல இருக்கிறான். ஸோ தன் பேசிக் லைஃப் குவாலிட்டியே அவனால மெயின்டைன் பண்ண முடியாம போனா அந்த பிள்ளை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு மீண்டு வர முடியாத அளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும். ஸோ ஒரு பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகியது அது ரிவர்சிபிளா மீள்றது ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். அதை மீள முடியாத ஸ்ட்ரெஸ்ஸா மாத்துறது நாங்க தான், பேரண்ட்ஸ், என்விரான்மெண்ட், சொசைட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அவன் அந்த இடத்துல உனக்கு எதுவும் பிரச்சனையாண்டு யாராவது ஒருத்தர் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தீங்களாடா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துல அந்த ஒருத்தன் குடிகாரன் அந்த ஒரு படியன் ஒருத்தன் தெரியுவான், அதுல அந்த சசிகுமார் போய் கேட்பா தெரியுமா, உனக்கு தம்பி உனக்கு என்ன பிரச்சனை உண்டு, அந்த ஒரு கேள்வியை நீங்க வேற யாரும் கேட்டிருந்தீங்கன்னா அதைத்தான் நான் சொன்னேன், அவனுக்கு என்ன பிரச்சனை கேளுங்க. அதை கேட்கக்கூடிய ஒரே ஒரு உரிமை உள்ள எல்லா விதம் இருக்கிறது பேரண்ட்ஸ் மட்டும்தான். சோ பிள்ளைய போய் உடனே வந்து
லைக் ஏன் நீ படிக்காம இருக்க, அவள் படிக்கிறாள், இவள் படிக்கிற, தயவு செய்து அவங்கள கம்பேர் பண்ணுங்க. ரீசன் பாவம், அவன் ஏற்கனவே கிளாஸுக்கு போய் அவள் என்ன இப்ப நான் கிளாஸுக்கு, நீங்க கிளாஸுக்கு போயிருக்க மாட்டீங்க. அவங்க அதான் நீங்க படிக்க இருந்த கிளாஸ் சிஸ்டம் இப்ப இருக்கிற கிளாஸ் சிஸ்டம் பயங்கர டிஃப்ரெண்ட். பிகாஸ் கொடுமைப்படுத்துறாங்க, இல்லையன்னு சொல்லல. ஸோ அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி அவன் வந்து உடனே தயவு செய்து அந்த இப்படி இருக்காங்க. நாங்கள் எல்லாம் அந்த காலத்துல சைக்கிள் ஓடி இவ்வளவு தூரம் வலிச்சு அங்க போய் அவ்வளவு மினக்கட்டு படிச்சு அதை படிச்சு இதை படிச்சுட்டு வந்த நாங்கள், உனக்கு இது செய்ய உனக்கு கஷ்டம், உன்னை இருந்த இடத்துல கூட்டி கொண்டு போய் இருந்த இடத்துல இருத்தி விட்டு அதை செஞ்சு விட்டு ஓகே. நீங்க எல்லாரும் போருக்க இருந்து ஐ அக்செப்ட் போருக்க இருந்து படிக்கிறதோ போருக்க இருந்து அங்கால போறதோ பயங்கர கஷ்டம். ஐ அக்செப்ட். நீங்க அந்த சிச்சுவேஷனுக்கு பழக்கப்பட்ட நீங்க உங்களுக்கு பங்கர்ல இருக்கிறதோ, உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுறதோ, அதை அட்ஜஸ்ட் பண்றதோ, இடம் பெயர்றதோ, நீங்க எல்லாம் பழக்கம் அந்த இடத்துக்கு நீங்க அடாப்ட் ஆனீங்க. பட் நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க எல்லாராலையும் ஸ்மார்ட் போனை வந்து உங்களோட பிள்ளை யூஸ் பண்ற அளவுக்கு யூஸ் பண்ணல. ஒரு டெக்னாலஜில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து உங்களோட பிள்ளை யூஸ் பண்ற அளவுக்கு உங்களால யூஸ் பண்ண, பிகாஸ் அவன் இந்த கேட்டகரிக்கு அடாப்ட் ஆகப்பட்டவன். சோ அதையும் இதையும் தயவு செய்தவனை கம்பேர் பண்ணாங்க. நாங்க அப்படி படிச்சு நாங்க உன்னால இது கூட செய்யலாம் இருக்கு. வை? அவன் பாவம். அவனுக்கு இன்னும் 80 நாள் தான் எக்ஸாம் இருக்கு. அவன் எக்ஸ்பெக்ட் பண்றது யாராச்சும் தன்னை மோட்டிவேட் பண்ணி மேல கூட்டிட்டு போவாங்களான்றத அவன் பாக்குறான். தன்னை இன்னாலும் மேலாது ஏலாது ஏலாதுன்னு வெளியில சொல்றதுதான் பரவாயில்ல, வீட்டையும் அதையே சொன்ன அந்த பிள்ளை என்ன செய்யும்? அது குழந்தை பிள்ளை. ஓகே, 11 10 7 கழுத வயசாயிட்டது, 19 வயசாயிட்டது, ரைட் ரைட் எல்லாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு அவன் இன்னும் சின்ன பிள்ளை தானே. அது இன்னும் சின்ன பிள்ளை தானே. சோ அவனோட மைண்ட் செட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும். பிகாஸ் எனக்கு இவங்க எல்லாருமே தம்பி தங்கச்சி. அவனோட மைண்ட் செட் எனக்கு கொஞ்சம் விளங்கும். அதனால நான் அவங்களை போய் பார்த்தாலும் எனக்கு விளங்கின விஷயம் அந்த பிள்ளைக்கு தேவை. பிகாஸ் எனக்கு நான் அவங்களோட ஃபீட்பேக் ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு பார்ட் ஆஃப் ரீசன் அதான். பிகாஸ் அவங்களோட பாதி பிரச்சனை எனக்கு வந்து புலம்புறதால அவங்க ஓகே ஆயிடுவாங்க. நான் சொல்யூஷன் சொல்றேன், நான் சொல்லலையே அடுத்த விஷயம். பட் புலம்புறதால அவங்க ஓகே ஆயிடுவாங்க. What they need is someone to get out of their field. சோ நாங்களும் அந்த இடத்துல போயிருந்து, இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்ட, பெரியமலா ஆண்டி இப்படி செய்யறா, பெரியமலா ஆண்டி இந்த பிள்ளை இப்படி செய்யுதான்னு சொல்லி நாங்க அவங்கள ஸ்ட்ரெஸ் ஆக்கினா, ஏற்கனவே அவன் எக்ஸாம் பியரால தான் அவன் படிக்கலாம் இருக்கான். இப்ப சொன்ன கதையின்படி எக்ஸாம் பியரால அட்ரினலின் கொடுத்தான் அவன் படிக்கலாம் இருப்பான். சோ நாம ப்ரெஷரைஸ் பண்றதும் அவனை இன்னும் டென்ஷன் ஆக்கும். இன்னும் டென்ஷன் ஆக்குறதால அவனுக்கு படிக்கலாம் போகும். அதனால அவனுக்கு மெமரி போமாகாது, படிக்கலாம் இருப்பான். அவன் இப்ப என்ன பிரச்சனைடா, அவன் படிக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை, அவன் ஏன் படிக்காம இருக்கான்றது அவனுக்கு இவ்வளவு நாள தெரியாது. அவனுக்கு தெரியாது தன் ஸ்ட்ரெஸ்ல அவன் யோசிச்சுட்டு இருக்கான். தன் ஸ்ட்ரெஸ்ல இருந்த படிப்பேன், அவன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதாலதான் படிக்கலாம இருக்கான். அந்த ஸ்ட்ரெஸ் உருவாக்குறதுக்கு நாங்களும் ஒரு காரணமே. அதை நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு தூக்கி விட்டு அவன் காமா படிப்பான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படி படிச்சு அவனுக்கு 100 மார்க்ஸ் வருமா ஸ்ட்ரெஸ்ல. தயவு செய்து அந்த மைண்ட் செட் விட்டு வெளியில வாங்க. 100 மார்க்ஸ் எடு, 100 மார்க்ஸ் எடு, ஒரு பிள்ளைய கொடுமைப்படுத்தாங்க. பிகாஸ் பெர்ஃபெக்ஷனிசம் நெவர் எக்ஸிஸ்ட். இந்த உலகத்துல பெர்ஃபெக்ஷனிசம் ஒரு விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்க இயலும். எல்லா விஷயத்திலையும் குறை கண்டுபிடிக்க இயலும். சோ தயவு செய்து பிள்ளைகளா இருக்கட்டும், பேரண்ட்ஸா இருக்கட்டும், இந்த 100 மார்க்ஸ் எடுக்கணும், 90க்கு முதல்ல அந்த பிள்ளைய 50க்கு மேல எடுக்க வேண்டும். கொஞ்சம் நீ 50க்கு மேல எடுக்கிறியா, ஓகேடா சந்தோஷம், இனி நாங்க 60க்கு மேல இம்ப்ரூவ் பண்ணோம். ஒரு 10 நாள்ல அவன் 60 70 போய் அவன் 70 to 80க்குள்ள அல்லாடி கொண்டிருக்கான. அது 80ல இருந்து, ஏன்னா உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல பயாலஜி ஹையஸ்ட் 85 அப்படிதான் வரும். சரியா? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவனை மேல கொண்டு போவீங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த உடனே அவன் 55 எடுக்கிறான், நீங்க 55 எடுத்ததுக்கு தான் பேசுவீங்க. அவனுக்கு போன டைம் அவன் 35 எடுத்திருப்பான், அதுல இருந்து 55 எடுத்தாலும் அவன் சந்தோஷத்துல இருப்பான். அந்த சந்தோஷத்தை அவனால எக்ஸ்பிரஸ் பண்ணல. என்ன வீட்டை போனோடனே நம்ம பேருக்கு ஹையஸ்ட் அவனுக்கு 85, அப்ப நீ 85 எடுத்தேன். என்னடா அந்த பிள்ளை செய்யும்? உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர் மோரா எக்ஸாம் எழுத பயப்பட்டு கொண்டிருக்காங்க, நீங்க கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியுமா? கேட்டு பாருங்க, அவனுக்கு உள்ளுக்கு போய் கேட்டு பாருங்க. அவன் மோரா எக்ஸாம் எழுத பயப்படுறது அவன் ஸ்ட்ரெஸ்ஸால இல்ல. என்ன அவங்களுக்கு தெரியும் மோரா எக்ஸாம் பயங்கர கஷ்டம் உண்டு. அது பேரண்ட்ஸுக்கு மேபி விளாங்க, மோரா எக்ஸாம் பயங்கர கஷ்டம். எனக்கு 3A, ஆனா மோரா எக்ஸாம் 3A, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலேண்ட் செகண்ட், பிசிக்ஸ் 63. டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலேண்ட் செகண்ட், ஜெட் ஸ்கோர் 3.010, பட் 63. பிசிக்ஸ் 63 மார்க்ஸ். உங்களோட பிள்ளை 63 எடுத்துட்டு வந்தா நீங்க அதை பெருமையா கதைப்பீங்களா இல்ல பேசுவீங்களான்றது நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்க. நான் உங்களை ஒருத்தரையுமே பிளஸ் சொல்ல மாட்டேன். தட்ஸ் வாட் இட். மோரா எக்ஸாம்ல பிசிக்ஸுக்கு 63 எடுத்தவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஐலேண்ட் 9, யூசிஎஃப்எம்ல 2.9621 ஜெட் ஸ்கோர் தான் படிச்சு கொண்டிருக்கான். உங்களோட பிள்ளை எக்ஸாம் எழுத மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் அவனுக்கு ரிசல்ட்ஸ் குறைய வரமில்ல. ஒருவேளை தனக்கு 3 இயர்ஸ் எனக்கு ஒரு பிள்ளை போட்டிருந்தது, அண்ணா என்னோட படிச்ச ஃப்ரெண்ட் வந்து 3 இயர்ஸ், ஆனா அப்புறம் அந்த பிள்ளை 2AB எடுத்து மெடிசன் என்டர் பண்ணிட்டான். கஷ்டப்பட்டு படிச்சு 2AB எடுத்து மெடிசன் என்டர் பண்ணிட்டாங்க. உங்களோட பிள்ளைக்கு 3 இயர்ஸ் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்கன்னு நீங்க இப்ப சொல்ல, நான் எந்த பிள்ளை அப்படி ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் நல்ல விதமா தப்பு. ஆனா நீங்க என்ன செய்வீங்கன்னு உங்களோட வீட்டுல உங்களோட பிள்ளைக்கு தெரியும். உங்களோட பக்கத்துல இருந்தே ஒன்று இப்ப பார்த்து கொண்டிருக்குது பாருங்க, அதுக்கு தெரியும் நீங்க இவ்வளவு நாளா என்ன செஞ்சீங்க. அப்ப அதைத்தான் நீங்க திருப்பி செய்வீங்களோன்னு அவன் பயப்படுவான். அதனால அவன் எக்ஸாம் எழுத மாட்டான். கேட்டு பாருங்க, அதனால அவன் எக்ஸாம் எழுத மாட்டான். இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லித்தான் தெரியும். அவங்க இப்ப ஒரு 8 மாசம் அவங்களோட பழகின ஒரு அண்ணாக்கு சொல்லித்தான் தெரியும்.
பிகாஸ் நான் அவங்களுக்கு செஞ்சது ஒரே ஒரு விஷயம், சிம்பிள். உனக்கு என்ன பிரச்சனையோ சொல்லு, எனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் உன்னை பார்த்து செய்யணும். தட்ஸ் த ஒன்லி ஃப்ரீடம் தட் ஐ கேவ் டு ஹிம். யாரையுமே நான் கஷ்டப்படுத்தல, அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுட்டு போனதான் சொன்னேன். அவன் அந்த ஒரு ஃப்ரீடத்துல எனக்கு வந்து சொன்னவன். இந்த ஃப்ரீடத்தை நாங்க வீட்டையே கொடுத்துருப்போமா இருந்தா அவனை எல்லா பிள்ளையுமே என்ன செய்யும், மேல வர. எவ்ரி ஒன் டோன்ட் டிசர்வ் டு பி டாக்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் பிகாஸ் தே ஆர் சம்திங் பெட்டர் தேன் தட். எல்லாருமே டாக்டரா இன்ஜினியரா வரணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே டாக்டரா வந்து அங்க பேஷன்ஸும் இருக்கா. சோ வேற வேற ஜாப்ஸ்லயும் நல்ல நல்ல பொசிஷன்ஸ் இருக்கு. வேற எத்தனை பேர் நல்ல விதமா இருக்காங்க. சோ ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் டார்கெட்டை வச்சிருக்காம அந்த பிள்ளையை இம்ப்ரூவ் பண்ண அனுமதிங்க. இம்ப்ரூவ் பண்ண அனுமதிச்சு அவனை ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க. அவன் இன்னும் முன்னேறும். அவனோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட் வேணும்னா நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் சொல்லுங்கன்னா, அம்மா நான் ஒரு 7 days படிக்கணும், இந்த ஒரு கிழமை தொடங்கத்துக்கு நான் இவ்வளவு படிக்கணும்னு சொல்றேன். எவ்ரிடே நைட் நான் இவ்வளவு படிச்சேன்னு சொல்றேன். சண்டே உங்களுக்கு சம்மரி சொல்றேன், அதை கேளுங்க. மற்றபடி பேசாதீங்க பிகாஸ் நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்றது நாங்க பிள்ளைகள் பேரண்ட்ஸ் இதை கதைங்க. பேரண்ட்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் a simple thing. I'm sorry, I'm really sorry at a மைண்டை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அல்லாச்சி என்னுடைய வயசுக்கு போய் காய்ச்சல் எனக்கு தெரியும். பட் எனக்கு முக்கியம் பிள்ளைகள், அவங்க தான் பாவம். பிகாஸ் செகண்ட் ஷோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறது நான் வடிவாவே அறிவேன். ஸோ அதனால நான் அதை பத்தி பிகாஸ் என்னோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஷோ எடுக்க அவங்களுக்கு என்னோட வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் லைக் தட். ஸோ அதனால சொல்றேன். ஸோ யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரியோ இல்லை பேரண்ட்ஸ் மரியாதை இல்லாம காட்டுற மாதிரி இருந்தால் ரியலி சாரி. இந்த குட்டி அறிவுக்கு எவ்வளவு வெட்டிச்சோ அதை வச்சுக்கொண்டு நான் பிள்ளைகள பாயிண்ட் ஆஃப் வியூல தான் காட்டுறேன். சாரி ஃபார் தட். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு மைண்ட் மோட்டிவேஷன் டிபெண்டன்ட் ட்ரெயின் மைண்ட் செட் இப்படி சில விஷயம் சொல்லித்தரேன். ஸோ இதோட 80 days வேதனைகள் முடிவரையும் லெட்ஸ் see in 70 days ரோதனைகள். நன்றி, வணக்கம்.